சில புள்ள கல்யாணம் முடிச்சு வரும், அதுக்கு சாப்பாடு ஆக்கவே தெரியாம இருக்கும். ஏன்னா அந்த புள்ள எரும மாடுன்னு அர்த்தமா இல்ல, அவங்களோட உம்மா காட்டின இறக்கம் அந்த புள்ளைக்கு சாப்பாடாக்க தெரியல, டீ ஊத்த தெரியல, உடுப்பு கழுவ தெரியல, உடுப்பு அயம் பண்ண தெரியல. இத கொண்டு மாமி வீட்டுல விட்டா இந்த மாமி பாக்குறது ஏண்ட மருமகள் யாரா இருக்கணும், சுவர்க்கத்து அரசியா இருக்கணும்னு பாக்குறது. அப்படிதானே? அதனால என்ன நடக்கும்? சாப்பாடாக்க தெரியா, கொஞ்சம் என்ன சுபகு தொழுது 9 மணி வரைக்கும் தூங்கினா போதும், முசீபத்து விழுந்து விழுந்து படுக்குதுண்டா புரிந்துணர்வு கிடையாது, பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அன்பாண்டவர்களே, உங்களோட மகளை வச்சு மருமகளை பாருங்க. அட ஏண்ட மகளும் இப்படித்தானே போனாள், ஏண்ட மகளுக்கும் சாப்பாடு ஆக்க தெரியாம தானே அங்க போனாள், ஏண்ட மகளை நான் இப்படித்தானே இறக்கமா பார்த்தேன். அது மாதிரி உங்களோட மருமகளை கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க. அட 20 வருஷம் உமா கிட்ட வாழ்ந்தவள் டீ ஊத்த தெரியானா நியாயம் தான். இங்க வாங்க மகள், இப்படி டீ ஊத்துங்கோ, ஏன் சொல்லி கொடுக்கப்படாது? உடுப்பு கழுவ தெரியாதது நியாயம் தான், இங்க வாங்க இப்படி உடுப்புக்கு ஏன் பாடம் நடத்த முடியாது? அதிகாரம் செலுத்த போனால் பிரச்சனை வெடிக்கும். இரக்கத்தோடும் பாசத்தோடும் கையாண்டால் நிம்மதி. மனைவியை மருமகளை புரிஞ்சு கொள்ற மாமிமார் இல்ல, மருமகளை புரிஞ்சு கொள்ற மாமிமார் இல்ல. இங்கிருந்து குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கும். இவன் என்ன பண்றது? மாப்புள்ள வந்தா வாரப்பா 9 மணி வரைக்கும் ஒரு புள்ள தூங்குறதாண்டா, இவருக்கு உம்மோட பேச்சு தலைப்பட்டும். இந்தா போய் சண்டை, இந்தா 5 மணிக்கு எழுப்பி நிக்கணும் பாரு, நீதான் உமா அப்பாக்கு டீ ஊத்தி கொடுக்கணும் பாருண்டா. இவளும் வெறுத்து வெறுத்து வந்து டீ ஊத்துவாள். இனிப்பா வருமா? டீயா வருமா? வராது. இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். அன்பார்ந்தவர்களே, 20 வருடம் ஒரு வீட்டிலே வாழ்ந்த ஒரு பெண்மணி இன்றைக்கு எனக்கு மனைவியாகி வந்தால், இந்த மனைவியை புரியிற விதத்துல புரிஞ்சா பிரச்சனையே இல்லாமல் ஆக்கலாம்.